ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா, மக்கள் அவங்க சாப்பிட வேண்டியதை விட ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க. ஒரு வேளை உணவுக்கும் அடுத்த வேளை உணவுக்கும் இடையில 8 மணி நேர இடைவெளி இருக்கணும். உடல் உபாதைகள்ல பாதி பிரச்சனைகள், குறைஞ்சது 50% பிரச்சனைகள் 6 வார காலத்துல காணாம போயிடும். நமஸ்காரம் சத்குரு. விசேஷ நாட்களில் விரதம் இருக்கிறது இந்தியாவில் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிற ஒரு வழக்கம். ஆனால் பல இந்தியர்கள் இது அறிவியல் பூர்வமானது இல்லை, அறிவுபூர்வமானது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விரதம் இருக்கும்போது உடல்ல தேவையில்லாதது தின்னப்படுறது பற்றின ஆராய்ச்சிக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நானும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ பயனுள்ள பழங்கால வழக்கங்கள் எதனால் ஆச்சாரம்னு முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்படுது? மேற்கத்திய நாடுகள் அதை ஏற்றுக்கிட்ட உடனே நாமும் பின்பற்றுறோம். அதுக்கு காரணம் உங்க தோல் சரியான நிறத்துல இல்ல. நான் இதை பத்தி கடந்த 40 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிறேன். நிரம்பி வழியிற டேங்க்ல ஏதோ ஒன்ன ஊத்தி நிரப்பிக்கிட்டே இல்லாம இருக்கிறதால ஆரோக்கியமாவும் நலமாவும் மாறின நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். யோக மையத்துல எல்லாரும் காலையில 10 மணிக்கு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு சாப்பிடுறாங்க. எங்க வாழ்க்கை முறையில உடல் உழைப்பு அதிகமாவே இருக்குது. ஆசிரமத்துக்குள்ள வாகனங்கள் இல்ல. இது பெரிய இடம், எல்லாரும் ஒன்று நடப்பாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க. நீங்கள் சாப்பிட போகணும்னாலும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடக்கணும். வேலை இடத்துக்கு போகணும்னா 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர், இப்படி எல்லாருமே உடல் உழைப்பில் ஈடுபடுறாங்க. அதனால எல்லாருமே பசியாக இருக்கிறாங்க. 3-4 மணி ஆச்சுன்னா ரொம்ப பசி எடுத்துடும். ஆனால் நாங்கள் அது கூட வாழ கற்றுக்கிட்டோம். ஏன்னா வயிறு காலியாக இருக்கிறதும் பசியோடு இருக்கிறதும் வெவ்வேறு விஷயங்கள். பசியில் இருக்கிறப்போ உங்கள் சக்தி அளவு குறைய ஆரம்பிக்குது. ஆனால் காலி வயிறோடு இருக்கிறது நல்ல விஷயம். யோக அறிவியல்ல இன்னைக்கு நவீன அறிவியலும் இது கூட ஒத்துப்போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அனுபவத்தால நாம தெரிஞ்சுக்கிட்டதை நீங்க அடையறதுக்கு $1 பில்லியன் செலவு செய்வீங்க. ஏன்னா ஆராய்ச்சினாலே இது எவ்வளோ $1 மில்லியன் மதிப்புடையதுன்னு தான் பார்க்கறாங்க. உங்க வயிறு காலியா இருக்கும்போது தான் உங்க உடலும் மூளையும் சிறப்பா வேலை செய்யுது. அதனால அப்படி சாப்பிட்ற மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம். எவ்வளோ சாப்பிட்டாலும் அதிகபட்சம் 2-2.5 மணி நேரத்துல வயிறு காலியாயிடணும். அதனால பசியோட தான் நாம எப்பவுமே தூங்க போறோம். மக்கள் அவங்களால தூங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் நல்லா தூங்க முடியும். 25 ஆண்டுகளா நான் தினமும் தோராயமா 2.5-3 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறேன். இப்ப கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன். அதனால 3.5-4 மணி நேரம் தூங்குறேன். என்னோட இடைவிடாத பயணத்துக்கு மத்தியிலும் இவ்வளோதான். அடுத்த சில நாட்கள்ல நான் எந்த அளவு பயணம் செய்ய போறேன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க அதிர்ச்சியில தடுமாறி சேர்ல இருந்து விழுந்துடுவீங்க. நிஜம்தான். சொல்லட்டுமா? இல்ல, தேவையில்லை. ஏன்னா அடுத்த 10 நாட்கள்ல 5 நாடுகளுக்கு போறேன். அங்க எத்தனை நிகழ்ச்சிகள்னு தெரியல. அதுவும் பலவிதமான நிகழ்ச்சிகள் இருக்கும். இது செய்ய முடியறதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமா சாப்பிடாம இருக்கிறதால தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் 2 வேளை சாப்பிட்றாங்க. நான் பொதுவா சாயங்காலம் 4:30-5 மணி போல ஒரு வேளை சாப்பிடுவேன். ஏன்னா தட்டு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு எவ்வளோ சாப்பிட்றதுன்னு கவலைப்படுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும். அதனால சாயங்காலம் 4:30-5 மணிக்கு சாப்பிட்டா அதோட அடுத்த நாள் தான் என்னோட அடுத்த சாப்பாடு. அது போதுமான்னு நீங்க கேட்டா நான் ஆரோக்கியமா தானே தெரியுறேன். நான் உங்க பேஷண்ட் மாதிரி தெரியல இல்லையா? நான் உங்ககிட்ட வரப்போறதும் இல்லை. ஏன்னா உடல்ல எந்த மாதிரி திருத்தமும் சுத்திகரிப்பும் நடக்கணும்னாலும் அதுக்கு உங்க வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா செல்கள்ல சுத்திகரிப்பு நடக்காது. நீங்க எல்லா விதமான அசுத்தங்களையும் சேர்த்துக்கிட்டு பிரச்சனைகளை தேடிக்குவீங்க. முதல்ல உடல்ல மந்தத்தன்மை வரும். மந்தத்தன்மை பல நிலைகள்ல இருக்க முடியும். அதெல்லாம் நீங்க கவனிக்கலனா கூட நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கிறதே உங்க மந்தத்தன்மைய காட்டும். நீங்க எல்லாரும் இங்க வாழ்றதுக்கு தானே வந்திருக்கிறீங்க இல்லையா? வாழ்றதுக்கு தானே இல்லையா?
இந்த இடத்த பத்தி சொல்லல, இந்த உயிருடைய நோக்கத்தை தான் நான் சொல்றேன். நீங்க வாழ விரும்புறீங்களா இல்லையா? உயிரோட நோக்கம் வாழ்றது தான் இல்லையா? ஆனா நீங்க அமெரிக்க மருத்துவர்கள் பத்தி பேசுறதால இங்கேயும் அதை எடுத்துக்கிறாங்க. எல்லா அமெரிக்க மருத்துவர்களுமே நீங்க குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில 3ல 1 பங்கு நேரம் நீங்க தூங்கணும். இன்னொரு 2, 3 அல்லது 4 மணி நேரம் குளியல், கழிவறை, சாப்பாடு அது இதுன்னு போகுது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில 50% நேரம் பராமரிப்பு வேலையிலேயே போகுது. உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருந்தா, பைக்கோ காரோ, மாசத்துல ஒரு நாள் சர்வீஸுக்கு போனா பரவாயில்ல, அதை வச்சுக்கலாம். மாசத்துல 15 நாள் சர்வீஸ்க்கு போனா உபத்திரவம் தானே இல்லையா? நிறைய பேரு அவங்க உடம்ப உபத்திரவமா ஆக்கிக்கிட்டாங்க. அவங்க உடலே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தடைக்கல்லா மாறிடுச்சு. அவங்க என்ன செய்ய விரும்பினாலும் அவங்க உடம்பே அதை செய்ய அனுமதிக்காது. இதுல நிறைய அம்சங்கள் இருக்குது. ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா, மக்கள் அவங்க சாப்பிட வேண்டியதை விட ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதிகம் சாப்பிடணும், இல்லைன்னா பலவீனமா ஆயிடுவீங்க, அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்ல, உங்க உடம்ப நீங்க வச்சுக்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்குது. எல்லாருமே குறைஞ்ச எரிபொருள்ல அதிகம் ஓடுற கார், பைக் அல்லது மத்த இயந்திரத்தை உருவாக்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? அந்த இயந்திரம் உராய்வில்லாம ஓடுனா குறைந்த எரிபொருள் எடுத்துக்கும் இல்லையா? நீங்க இங்க முழுவதுமா இலகுவான நிலையில இருந்தா இது குறைவான எரிபொருளை எடுத்துக்கும். நீங்க எப்பவுமே இப்படி இருந்தீங்கன்னா இது அதிக எரிபொருள் எடுத்துக்கும். நீங்க சாப்பிடணும்னு அது விரும்பும். கட்டாயம் சாப்பிடணும்னு உணர்வு வந்துடும். அதனால நடுநடுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லும். இன்டர்மிட்டன்ட் ஈட்டிங்கிற ஒரு புது பேரு. அமெரிக்காவில் மக்கள் நம்ம வகுப்புக்கு வருவாங்க. 10-12 மணி நேர வகுப்பு அது. அவங்க பிஸ்கெட் அல்லது வேறு தின்பண்டங்கள் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிம்பாங்க. நான் அவங்க கிட்ட சும்மா இங்க இருங்க, நீங்க ஒன்னும் இறந்து போயிட மாட்டீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், ஏன்னா என் பொறுப்புல இருக்கிற யாரையும் நான் இறக்க விட மாட்டேன்னு சொல்லுவேன். முதல் நாள் இல்ல இல்ல நான் சாப்பிட்டே ஆகணும்பாங்க. 3வது நாளுக்குள்ள அந்த பழக்கத்தை விட்டுருப்பாங்க. 12 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம அங்க உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. ஆரோக்கியம்ங்கிறது வெளியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, நீங்க உங்களுக்குள்ள இருந்து செய்ய வேண்டிய விஷயம் அது. வெளியே இருந்து ஏதாவது தவறாகி போனா உதவி தேடிக்கலாம். ஆனா எப்பவுமே ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தவறா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க பிழையான இயந்திரம், அப்படித்தானே? எப்பவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்? இது அப்படி வடிவமைக்கப்படல. இந்த உடம்பு ஆரோக்கியத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குது. உங்க உடல்ல உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் ஆரோக்கியத்தை உருவாக்குற விதத்துல வடிவமைக்கப்பட்டிருக்குது இல்லையா? உங்களை தவிர உங்க உயிரணுக்கள் எல்லாமே ஆரோக்கியத்தை உருவாக்க இடையறாம உழைக்குது. அதனால குறைந்தபட்சம் 8 மணி நேர இடைவேளை யோக பாரம்பரியத்துல பரிந்துரைக்கப்படுது. ஒருவேளை உணவுக்கும் அடுத்த வேளை உணவுக்கும் இடையில 8 மணி நேர இடைவெளி இருக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா உங்க உடல் உபாதைகள்ல பாதி பிரச்சனைகள், குறைந்தபட்சம் 50% பிரச்சனைகள் 6 வார காலத்துல காணாம போயிடும். நீங்க இன்னும் சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா, தற்சமயம் அது உங்களுக்கு ரொம்ப கடுமையானதா தெரியலாம். ஆனா கொஞ்சம் யோக பயிற்சிகள் இருந்தா, ஏதோ தியானத்தோடைய தன்மை உங்களுக்குள்ள இருந்தா உங்க பிரச்சனைகள்ல 90% காணாம போயிடும். 10% அப்படியே தொடர்ந்தாலும் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்க முடியும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹெல்த் கேர் சிஸ்டம்கள், குறிப்பா அதிக காப்பீட்டு தொகை இருக்கிற பாலிசினா, மக்கள் எல்லா விதமான குப்பைகளையும் சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, அப்புறம் டாக்டர்கிட்ட போய் என்ன குணப்படுத்துன்னு கேக்குறாங்க. இது அப்படி வேலை செய்யாது.